ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம், தாலிபான் இவங்களை விட துல்லியமாக பார்த்து யார் தப்பு பண்ணா எப்படி தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்கிற வல்லமை திமுக. இப்போ திருநாவுக்கரசுங்க வந்து இந்த பேரத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு. அவர் மேகாலயான்னு பேர் வச்சுருக்காருன்னா அதை ஒரிஜினாக தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு தான் லாட்டரி சீட்டு கம்பெனிக்கு என்னென்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். குதிரை பேரம் நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும் விஜயால். ஆனால் அதை சரியாக ஹேண்டில் பண்ணலை. எந்த ஒரு அசிங்கம், எந்த ஒரு கேவலம், எந்த ஒரு அநாகரிகம் நடந்தாலும் அதில் திமுக தொடர்பு இல்லாமல் நடக்கவே நடக்கும். எனக்கு வார் ரூமில் என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னால், உங்களை ஒருத்தர் எதிர்த்தால், யாராக இருந்தாலும், அண்ணாமலைன்னு நான் சொல்லலை, யாராக இருந்தாலும் உங்களை ஒன்று எடுத்தால் பதில் தான் திருப்பி வரணுமே ஒழிய கேள்வி வரக்கூடாது. பதில் கேள்வி வரலாம், கேள்வி வரக்கூடாது. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார பிரச்சனை அலசக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரசியல் விமர்சகர் ரவி வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ப்ராஜெக்ட் மேகாலயா ப்ராஜெக்ட் இதை பரபரப்பாக தமிழகத்தில் இந்த வார்த்தைகள்லாம் இப்போ பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு. குதிரை லாட்ரி டிக்கெட் வைக்கிறவங்க மேகாலயா தான் போடுவாங்க. ஆமாம், அதனால் லாட்ரி சீட்டு கம்பெனின்றனாலையா? ஸோ அந்த வார்த்தை ஏன்னா மேகாலயா அரசியல் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது இது போன்ற குதிரை பேரத்தில். ஸோ அந்த பேர் வச்சுருக்கவன்ட்டு மேகாலயா ப்ராஜெக்ட்னு சொல்லப்படுது. இதை பற்றி என்ன சார் கொஞ்சம் விளக்க முடியும்? இல்லை, அடிப்படையில் தாவேக்கா குதிரை பேரத்தில் இறங்கிச்சுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குதிரை பேரங்கத்தில் இறங்கியிருக்க வேண்டாம்ங்கிறது தான் உண்மையான ஒரு நிலைமை. எங்கிட்ட 108 சீட்டு இருக்குது. 17ஆம் தேதி அன்றைக்கி நான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஜெயிக்க விரும்புகிறேன், அல்லது நான் பதவியேற்க விரும்புகிறேன். யார் ஆதரிக்கிறீங்களோ ஆதரிங்க, யார் ஆதரிக்கிறீங்களோ ஆதரிங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? இப்போ 47 பேர் அதிமுகவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2/3 வேணுங்கிற பிரச்சனை வரும். நீங்களும் கிட்டத்தட்ட 25 பேரை ரிசைன் பண்ணி மாற்றி ஓட்டு போட வச்சுங்க. அப்புறம் அதில் 21 பேர் போயிட்டாங்க. இதெல்லாம் இப்படி நடத்தியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றா அதிமுகவோட பேசியிருந்துருக்கலாம், அல்லது வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்க கம்யூனிஸ்ட். அரசியல் முதிர்ச்சியின்மை தான் காரணம். அதுக்கெல்லாம் முதிர்ச்சியின்மைன்னு சொல்ல மாட்டேன். திமுக செமையாக பார்க்கும். அதாவது சிபிஐ, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம், தாலிபான் இவங்களை விட துல்லியமாக பார்த்து யார் தப்பு பண்ணால் எப்படி தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்கிற வல்லமை திமுக உண்டு. அண்ட் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கி விட்டுட்டு திசை திருப்புற வேலையும். ஆமாம், நீங்கள் கேட்ட அந்த மேகாலயாவில் விஜயன் திசை திருப்புற ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் அவசியமே இல்லை. அதில் அவர் போயிருக்காரு, விசாரிச்சிருக்காங்க, விசாரிச்சுட்டு வந்துட்டார். அதை செய்தியாக்கினா இதை மடங்கிடும். என்ன விஜயனை நீ விசாரிக்கிறியா அப்படின்னு மாறிடுச்சுன்னா, திருநாவுக்கரசை விசாரிச்சோன்னா விசாரிக்கலையோ அது மழுங்கி போயிடும். இதுதான் இப்போ இந்த பத்திரிகையாளர் கடந்த ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா கிஷோர் கேசாமி, அப்புறம் கோபிநாத், அப்புறம் வரதராஜன் போன்ற பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. ஸோ எந்த ஆட்சி வந்தாலும் பத்திரிகையாளர்களை கைது செய்வது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் அப்படி இருந்துச்சு, திமுக ஆட்சியில் இப்போ இருக்குது, இப்போ தாவேக்கா ஆட்சியில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பத்திரிகையாளர் குறைகளை நசுக்குகிறார்களா? இல்லை. இப்போது அரசியல்வாதி எப்படி தனக்குன்னு ஒரு தொழில் வைத்துக்கொள்ள வேண்டும். அரசியல் ஒரு தொழில் இல்லை, அரசியல் ஒரு சேவை. அப்போ எனக்குன்னு ஒரு தொழில் வைத்துக்கணும்னா நான் ஆட்டை வளர்க்குறேன், மாட்டை வளர்க்குறேன், விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அல்லது ஜெயலலிதா அம்மா திராட்சையை வளர்த்தேன், அதை வளர்த்தேன்னு சொல்கிற மாதிரி, அல்லது சிதம்பரம் ஐயா சொன்ன மாதிரி அது நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். அப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் அரசியலை நம்பிட்டு இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பத்திரிகையாளருக்கு கூட அந்த மாதிரியான டைம் கிடைக்கும். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கான்டாக்ட்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் சோ ஐயா சொல்லுவார், ஒரு சீட்டு கம்பெனி நடத்துகிறீங்க, அதுக்கு ஜட்ஜை கூட்டிகிட்டு சீஃப் கெஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஜட்ஜு வந்ததுனாலேயே அந்த சீட்டு கம்பெனி நல்ல கம்பெனின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திடும். இதை ஜட்ஜுகள் தவிர்க்கணும் அப்படின்னு தான் அவரால் சொல்ல முடிஞ்சுது. டோட்டலாக முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? என் சித்தப்பா பையன் ஜட்ஜு, நான் நிதி நிறுவனம் நடத்துகிறேன். சித்தப்பா பையன் என்ன பண்ணுவார்? வரத்தான் செய்வார். எதுக்காக? மயிலாப்பூர் ஒரு நிதி நிறுவனம் இருந்துச்சு, அவர் பிஜேபி ஆதரவாளராக இருந்துச்சார். அவர் மோடி வரும்போதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தார். ஸோ என்ன ஆகி போச்சு, அந்த நிதி நிறுவனத்திற்கு பிரச்சனை ஏற்படும் போது மோடி அவர்கள் பேரை சேர்த்து பேசலாம். ஆமாம், இது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் டைவர்ஷனுங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அதாவது அவங்க எதை பேச சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறைபொருள் வேறு விதமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக மட்டும் சொல்கிறேன், உங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். இந்த பழனி விவகாரம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நீதிமன்றம் வரை போய் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். நீங்களும் ஆகா வெரி குட், ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலையாக சால்வ் பண்ணிட்டாங்கன்னு நினைப்பீங்க. 1888 வருடம் இது கோவில் நிலமாக கொடுக்கப்பட்டு சந்தில் டக்குன்னு ஒரு செட்டியார்கிட்ட வந்திருக்கு அந்த நிலம். செட்டியார்கிட்ட நிலம் வரக்கூடாதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் வந்தது, அது தெரியும்.
அது ரயத் பாரி என்னென்னோ பேசுவீங்களே, நிறைய ராஜராஜ சோழன் கதையெல்லாம் சொல்லுவீங்களே, அதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் திருப்பி கொடுத்துட்டேன். அப்போ செட்டியார் உள்ள எங்கேருந்து வந்தார்? இங்கே கண்டுபிடிச்சிட்டோம், 1.5 ஏக்கர் 100 கோடின்னு உடனே கண்டுபிடிச்சிட்டோம், ஆட்சி மாறினதுனால கண்டுபிடிச்சிட்டோம், அனுபவிங்கன்னு இருப்பார் சேகர் பாபு. ஆனால் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். பட் இது மாதிரி எத்தனை நிலங்களில் திசை மாற்றி வந்திருக்கு, கோவில் நிலங்களில், அப்படிங்கிறத பார்க்கணுமா வேண்டாமா? ஸோ நமக்கு ஒரு விஷயம் தெரியும் பொழுது, நாம் இப்போ திருநாவுக்கரசுங்க வந்து இந்த பேரத்துக்குள்ளே இறங்கியிருக்காரு. அவர் மேகாலயான்னு பேர் வச்சுருக்காருன்னா ஆதவ அர்ஜுனா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவருக்கு தான் லாட்ரி சீட்டு கம்பெனிக்கு என்னென்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் போயிட்டு அவர் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது விஜயன் ஒரு பதிவு போடுறாரு. அது என்ன போடுறாரு? அமமுகவுடைய அந்த கருணாநிதி மட்டும் எப்படி, காமராஜ் மட்டும் எப்படி வந்து குதிரை பேரத்துக்குள்ளே இல்லாமல் வந்தார்? ஒரே எம்எல்ஏ தூத்தாடுங்கிற கேள்வி வச்சாரு. அவர் வெளில வந்துட்டாரு, கட்சியிலேருந்து வெளில வந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சிங்களே, அது எப்படி நியாயமா? இந்த கேள்வியை கேட்டதுக்காக நான் வந்து திருப்பி கூப்பிடுவேன். உன்னுடைய செல்ஃபோனில் நீ என்னென்ன வியாபாரம் பண்ணியிருக்கேன்னு பார்ப்பேன், அந்த வியாபாரங்கள் எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு பார்ப்பேன். அவர் டொனால்ட் ட்ரம்ப்போட கூட வியாபாரம் பண்ணியிருக்கலாம், தெரியாது. அதனால் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரு வியாபாரி தான், அவர் ஒன்றும் ஜனாதிபதினா தூய ஜனாதிபதிலாம் கிடையாது. அப்போது இந்த செல்ஃபோனை நான் வாங்குவதற்கு எனக்கு சில உரிமைகள் இருக்குது. நான் இதை பண்ணணும்னா அந்த இடத்துக்கு எனக்கு இது தேவைன்னு இருக்குது, இல்லைனா தொடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. கணவன் மனைவியுடைய வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்துட்டாருன்னா டைவர்ஸுக்கு போக முடியும். ஆமாம், ப்ரைவசிக்குள்ளே வந்துட்டாருன்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது ஏன் செல்ஃபோனை வாங்கினீங்க? இது முதல் முறை இல்லை. இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் புதிய தலைமுறையில் அதே மாதிரியே ஒரு நாள் பிரச்சனை வந்து அங்கே இருக்கக்கூடிய இதை எடுத்து பார்த்தாங்க. நான் பிஸ்னஸே செய்யக்கூடாதா? செய்யலாம். நான் செய்கிற ஆள் தப்பு பண்ணால் நானும் தப்பானவனா ஆவனா அப்படிங்கிறது தான் கேள்வியாக வரும். ஸோ மேல்பூச்சா இந்த பிரச்சனையை பார்க்காம இது ஆதவ அர்ஜுனா கொடுத்துருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு, அதன் மூலமாக சில விஷயங்கள் நடக்குது, அல்லது தாவேகாவோட எம்எல்ஏக்களை வாங்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம். ஏன்னா உதயநிதிக்கு பொறுக்க முடியல. அவர் எப்படி இந்த தமிழ்நாட்டை 100 வருடமாக காத்த உதயநிதி எப்படி விஜய் கிட்ட அந்த தமிழ்நாட்டை விடுவார் அப்படின்னெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பதில். இல்லை மேடம், இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள் பேரம் பேசுவது அப்படின்றது நீரார் ஆடியோ வந்து 2Gயிலிருந்து அந்த ரெக்கார்டட் ஆடியோஸ் எல்லாம் இருக்குது. எப்போ ஒரு பத்திரிகையாளர் வேலையை விட்டுவிட்டு இது போன்ற பேரம் பேச விஷயங்களெல்லாம் இறங்கினாலே பத்திரிகையாளர் தரம் தாழ்ந்து விடுது இல்லையா? கவுன்சிலர் இருக்கார், அவருடைய வேலை வந்து நிலத்தை வாங்குவது விற்பதுன்னு இருக்கும். டெவலப்பராக இருப்பார், கவுன்சிலராக வந்துடுவார், அதில் தான் சம்பாதிச்சுட்டு இருப்பார். டக்குன்னு போய் ஏதோ ஒரு பத்திரிகையில் 4 கதையை எழுதிட்டு ப்ரெஸ்ஸுன்னு போட்டு காரில் வச்சுட்டு தப்பிச்சுட்டு போயிடுவார். இந்த டேகிங் வந்து இப்போ நீங்கள் இன்னொன்று பார்க்குறீங்க. அண்ணாமலை இதை பலமுறை கேட்டிருக்காரு, நீ எந்த பத்திரிகையிலேருந்து வர்ற? அவன் யூடியூபர், அவனுக்கு ஒரு யூடியூபர்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி கமலாலயத்தில் தடையே போட்டாங்க. ஆமாம், அது எதுக்குன்னா உனக்குன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. நீ எதை வேணாலும் கேட்பேன், நான் வந்து பதில் சொல்லுவேன். நான் கோவப்பட்ட உடனே அதை காட்டிட்டு நீ மாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். பொறுப்பு இருக்க வேண்டியவர்கள் தான் பத்திரிகை ஆசிரியர் வரணும். அப்போது இந்த ப்ரெஸ்ஸுங்கிற ஒரு மேட்ரு, பத்திரிகையாளருங்கிற ஒரு டேகு யாருக்கு கொடுக்கணும்? எப்படி நீங்கள் வந்து ஒரு பிரதமர் இன்னொரு தொழிலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, காமராஜ் பிளான்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு பதவியில் இருக்கிறவர் இன்னொரு பதவிக்கு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அந்த மாதிரி சிலர் நீதிபதிகளாகவோ அல்லது நீதிபதிகள் சில விஷயங்களிலேயோ அல்லது பத்திரிகையாளர் சில விஷயங்கள்லையோ செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்கள் மொராலிட்டி கொண்டு வாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் திமுகவெல்லாம் பார்த்துருக்கேன்ல, என் தம்பியை வச்சுட்டு அந்த வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. இப்போது உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், இப்போ ஒரு மாரிதாஸ் மாதிரி ஒரு பெரிய டேக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேக் வந்தபோது அவர் ஒரு விஷயத்தை, ஒரு நிலம் விஷயத்தை பேசுகிறாருன்னா உடனே ஒத்துப்பாங்க. மாரிதாஸ் ஐயாவே சொல்லிட்டேன், ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், மாரிதாஸ் உங்களை பற்றி பேசலை. அப்போது ஒரு டேக் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த டேகை வச்சுட்டு நீங்கள் நியாயமாக செய்கிறதே கூட தப்புகளுக்கு பயன்படும். அப்போ நான் தார்மீக கோடுன்னு ஒன்று போடணும், சட்டக்கோடு போட முடியாது, மாரல் கோடு போடணும். அந்த மாரல் கோடு யார் போடுவா? அந்த மாரல் கோடு நீங்கள் தானே போடணும். உதாரணத்துக்கு நான் என்னோடய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு சீரியலில் ஒரு காட்சி வருது, காரை ஓட்டிகிட்டு ஹீரோ வர்றான், ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு ஹீரோ வர்றான். ஹெல்மெட்டை மறைச்சிட்டிங்கன்னா அந்த ஹீரோ பார்க்க யாரும் தெரியாதுங்கிறதுக்காக ஹெல்மெட் அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு கீழே வந்து ஹெல்மெட் போடாமல் பயணிப்பது தப்பு அப்படின்னு இந்த கதையெல்லாம் போட்டுட்டு, ஆனால் நீங்கள் அந்த காட்சியை காட்டலாம். ஆனால் காரில் சீட்டு பெல்ட் போடுறதுல என்ன பிரச்சனை அவனுக்கு? அதுக்கு கீழே டேகு சீட்டு பெல்ட் போட்டுக்கொண்டு பராமரிக்க வேண்டும். அது ஏன் அவனுக்கு சொல்லலை? அவனுக்கே அது தெரியல. அவன் எதுக்கு சீரியல் எடுக்கிறான்? அந்த சீரியலில் நான் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி தார்மீக ரீதியாக போனால் தான் யார் ப்ரெஸ்ஸில் இருக்கணும், இருக்கக்கூடாது, யார் நீதிபதியாகவோ சட்ட ரீதியில் இருக்கணும் அல்லது ஒரு பதவியில் இருக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் நல்லது. அப்படி இல்லைன்னா நீரார் அடியாக்கள் தான் எல்லா இடத்துலையும் உருவாங்க. ஆமாம் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சோ போன்ற பத்திரிகையாளர்லாம் சந்திச்சிருக்கோம்.
நான் அவர் பேட்டி எடுத்திருக்கேன், முதல் பேட்டி எடுத்திருக்கேன். அவரோட செயல்பாடுகள்லாம் நம்ம நேராக பார்த்துருக்கோம். நம்ம அவர் பத்திரிகை போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து அதோட அந்த நேர்மையான பத்திரிகை துறையை பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்மெயில் பத்திரிகை தான் இப்போது தொடங்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா கேடி ராகவன் போன்றவர்கள்லாம் இதில் அச்சுறுத்தப்பட்டு அவரோட பதவியிலாமே இறக்க வைக்கப்பட்டிருக்கிறது, இது மாதிரி பிளாக்மெயில் ஜேர்னலிசமில். ஸோ பிளாக்மெயில் ஜேர்னலிசம்ங்கிறது இப்போ அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கு. ராகவன்ஜி பேரை பயன்படுத்தினதுனால ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். பிஜேபியில் கேடி ராகவன் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டு தான் வந்தார். ஆமாம், அண்ணாமலை வந்த பிறகும் தன் பணியை செய்து கொண்டு தான் வந்தார். அந்த களத்தை வளப்படுத்துவதோ அல்லது காரியகர்த்தாக்களோடு செய்வதோ அவர் செய்து கொண்டு தான் வந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேரை கெடுக்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் கெடுத்துட்டு போயிடலாம். நான் பலமுறை இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். ரவி ஒரு பொண்ணோட தெருவில் நடந்துட்டு இருந்தார், இதான் செய்தி. இதை நீங்கள் எப்படி வேணாலும் படிக்கலாம். அந்த பொண்ணு இப்படிக்கா நடந்துட்டு போச்சு, நான் அப்படிக்கா நடந்துட்டு போனேன், ரெண்டு பேரும் ஒரே ரோட்டில் இருந்தோங்கிறத தவிர வேறு எந்த தப்பும் நடக்கலை. அப்போது செய்திகளை திரிப்பதோ அல்லது இந்த மாதிரி மானம் அசிங்கப்படுத்துவதோ அல்லது ஒரு வீடியோ எடுத்து கார்னர் பண்ணுறதோ, இந்த வேலையை இந்த வார் ரூம்ங்கிற கல்ச்சர் வந்தது பாருங்கள், அதுக்கப்புறமே அது அசிங்கமாகி போச்சு. எத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு 3 மனைவி இருந்ததுங்கிறது எப்போ தெரியும்? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். பையன் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பையன் சொல்லலை, நாகரிகத்தை காப்பாற்றினார். அவங்க வீட்டு பிரச்சனை, அவங்க டீம் தான் போட்டு செஞ்சாங்க, பையனோட டீம் போட்டாங்கன்னு மாதிரி சொல்லப்பட்டது. அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசிக்கொள்ளணும். ஆனால் நீங்கள் இதுலேருந்து வெளில வந்தீங்கன்னா எத்தனை வருடம், கிட்டத்தட்ட 40-50 வருடமாக அரசியல் இருக்கிற ஒருத்தரை பற்றி ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு வரீங்க. கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். சில பேர் இறக்கும்போது தான் அவர் கிறிஸ்துவராக வாழ்ந்திருக்காருங்கிறதே உங்களுக்கு தெரியும். இறக்கும்போது எவ்வளோ பெரிய அவர் என்ன இவ்வளோ நாள் பிராமணன் சொல்லிட்டு இருந்தீங்க. செகண்ட் வைஃப் இந்த பக்கம் சுடுகாட்டுக்கு போகும்போது தான் தெரியும். ஆமாம், இதை எல்லாமே தார்மீகம்னு ஒன்றத்தை எப்போதுமே வச்சுக்கிட்டு சம்மந்தப்பட்டவங்களும் தவிர்க்கணும், இதுவும் தவிர்க்கணும். ஒரு பிரச்சனை வந்தால் இப்படி தான் அசிங்கப்படும். இவ்வளோதான் என்னால் இந்த என்டையர் பிரச்சனைக்கு சொல்ல முடியும். குதிரை பேரம் நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும் விஜயால். ஆனால் அதை சரியாக ஹேண்டில் பண்ணலை. இன்றைக்கும் அதை ஹேண்டில் பண்ணலை. இந்த நிமிஷம் கூட அவர் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முடிஞ்சால் கலைச்சி பாருங்கடா அப்படின்ட்டு ஆட்சியில் உட்கார முடியும். பட் தேவையே இல்லாமல் இடைத்தேர்தலை நோக்கி போயிட்டுருக்கோம். சார், இன்னொரு விஷயம், நீங்கள் வார் ரூம்னு சொன்னப்பறம் தான் எனக்கு பல்வேறு நினைவுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ணாமலை வந்தப்பறம் தான் அந்த வார் ரூம் இது நிகழ்வெல்லாம் ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா WTL ஒரு பக்கம், டிபிஜேபி அப்படின்னு ஒரு பக்கம். ஸோ இந்த வார் ரூமோட நிகழ்வுகள் என்ன பார்த்தீங்கன்னா 2 தலைவர்களையும் மிகவும் மோசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் இந்த பக்கம் இவங்க 4 பேரையும் இவங்க அண்ணாமலை அவர்களையும் தொடர்ந்து விமர்சனம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஆரோக்கியமான நிகழ்வா? அதுவும் திமுகவோ கம்யூனிஸ்டோ தீக்காவோ பண்ணல, இவங்களுக்குள்ளே இருக்கவங்களே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே இது பண்ண வேண்டும்ங்கிற வேலையை திமுக தான் பண்ண. அதாவது எந்த ஒரு அசிங்கம், எந்த ஒரு கேவலம், எந்த ஒரு அநாகரிகம் நடந்தாலும் அதில் திமுக தொடர்பு இல்லாமல் நடக்கவே நடக்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பர்சன்டேஜில் எங்கேயும் இருக்கலாம். எப்படி ராமதாஸ் ஐயாவும் அன்புமணியும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு காட்டி பாமகவை குலைக்க நினச்சோமோ, அதே மாதிரி எடப்பாடி ஐயாவை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோமோ, அந்த மாதிரி அண்ணாமலையை வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியோடைய வாக்குகள் செதற மாதிரி பண்ணி இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து பண்ணாங்க. அதில் அண்ணாமலை ஐயா இன்னும் கொஞ்சம் பெட்டராக 2 வரிகள் சொல்லியிருந்திருக்கலாம். எங்கேயாவது சொல்லியிருந்தா நான் கேட்காம விட்டா என்னை மன்னிச்சிருங்க, கமெண்ட்ஸில் திட்டிகிட்டு இருக்காதிங்க. அதாவது நான் சீட்டு கேட்கல, அதுதானே உண்மை. எனக்கு கொடுத்தாங்க, முடக்குறிச்சி வரைக்கும் கொடுத்தாங்க, நான் வேண்டான்னு சொன்னேன், அதுதானே உண்மை. அது எங்கேயாவது ஆழ பதிஞ்சுதா? இல்லை. தள்ளி விட்டாங்க, பயன்படுத்திட்டு தள்ளி விட்டாங்க. யார் எத்தனையோ வருடங்களாக இருக்கிற ஒரு பிஜேபி ஒருத்தரை பயன்படுத்திட்டு தள்ளி விட்டதுங்கிற மாதிரி செய்திகள் வர முடியாது. இந்த வாரம்ங்கிறதுல ஆக்சுவலாக போர்க்கால அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் வேகமாக பண்ணாங்க, வார் ஃபுட்டிங் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வாரம்ங்கிற வார்த்தை கொச்சை செய்யப்பட்டது. கோவிந்தா எப்படி சாந்தோம் கிட்ட வேறு மாதிரி கோவிந்தா ஆகி திருப்பதியில் வேறு கோவிந்தாவாக இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஸ்ரீராம் சேஷாத்ரி மாதிரி அற்புதமான மனிதர்கள்லாம் அந்த வார் ரூமில் இருந்திருக்காங்க. எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நீ ஒரு தவறு பண்ணால் அந்த தவறுக்கு எதிர்மறை கவுண்டர் கொடுக்கறதுக்கு தான், என்கவுண்டர் கொடுக்கறதுக்கு இல்லை. அப்படி தான் அது தொடங்கப்பட்டது. ஆனால் அதை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, இது தப்பு. அண்ணாமலை ஐயா வீத லீடர்ஸ்ன்னு பேர் வச்சு தொடங்குறாரு, வீதி தொண்டர்ஸ்ன்னு வைக்கல, வீதி ஸ்வீப்பர்ஸ்ன்னு வைக்கல. ஸ்வீப்பர்னா தப்புன்னு நினச்சிக்காதீங்க, நான் பேர் அப்படி வைக்கலன்னு சொல்கிறேன். அப்போ லீடர் எப்படி இருக்கணும்? நேரடியாக மோதணும். அது என்ன மறைமுகமாக கெட்ட வார்த்தைகளை பேசி தூண்டுறது,
அப்போ நீங்கள் எப்படி லீடராக வருவீங்க அவர்கிட்ட? அவர் எவ்வளோ நல்ல நோக்கத்தோடு அதை பண்ணுறாரு. அவரே பேசும்போது ஒரு பேட்டியில் விகடன் மாணவ பத்திரிகையாளர் உங்களோட பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பிஜேபி தலைவரை போய் பார்த்தேன். என்ன நீங்கள் இன்னும் நிகழ்ச்சியிலே கலந்துக்கலன்னு கேட்டாங்க. இல்லை நான் கொஞ்சம் விலகி இருக்கலான்னு தான் நினைக்கிறேன், எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல. எப்போ வீல் லீடர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டேன், ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுக்கிட்டேன் சேஃப்டியாக, இருந்தாலும் நான் விலகி தான் நிற்கிறேன், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தமிழர்கள் எப்போதுமே சொல்லிட்டு தான் வெளில போவாங்க. இந்த டயலாக் எதுக்கு வருது? அப்போ வடக்கில் இருக்கிறவங்களாம் ஜம்ப் பண்ணிட்டு ஓடி போவானா? அப்போ 60 முறை ஜாமீன் வாங்கின சிதம்பரம் தமிழரா வடக்கத்தியரா? எனக்கு தெரியல. அப்போது ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது தேவையே இல்லையா? நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் சொல்லுங்கள், ஒரு தமிழன் சொல்லிட்டு தான் ஏன் போவான்? அது கூட இடவு விட்டு போனால் சொல்லிட்டு போக மாட்டாங்க, சொல்லாமல் தான் போவாங்க, ஏன்னா திரும்பி வந்துடக்கூடாதுங்கிறது. அப்போது நீ வெளிநாட்டில் போய் பேசுகிறேன்னா அது வேறு விஷயம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பாரதியன்கிட்ட யாராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் தமிழன் நான் சொல்லிட்டு தாங்க போவாங்க. நீங்களாம் அப்படிலாம் கிடையாதுங்க, எப்படி ஜம்ப் பண்ணிட்டு போவீங்கிற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடாது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வார் ரூமில் என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னால், உங்களை ஒருத்தர் எதிர்த்தால் யாராக இருந்தாலும், அண்ணாமலைன்னு நான் சொல்லலை, யாராக இருந்தாலும் உங்களை ஒன்று எடுத்தால் பதில் தான் திருப்பி வரணுமே ஒழிய கேள்வி வரக்கூடாது. பதில் கேள்வி வரலாம், கேள்வி வரக்கூடாது. இதே சித்தாந்த ரீதியாக கேள்வி இருக்கலாம், கேள்வி கேட்கலாம். ஆனால் அவருக்கு தான் சித்தாந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அதில் என்ன மாற்றுக்கிறது இல்லை. எனக்கு என்னென்னா சார், நீங்கள் திடீர்னு ஒரு தமிழ் டேக்குள்ளே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஹாஃப் பேண்ட் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகலாம், ஃபுல் பேண்ட் போட்டு காலேஜுக்கு போகலாம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. ஆனால் திடீர்னு ஒரு தமிழ் டேக்கு, அப்போ நீங்கள் அன்றைக்கி வந்து சவுக்கால் அடிச்சுக்கிட்டீங்க, எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு பெண்ணுக்கு ஒரு தப்பு நடந்ததுன்னும் போது அதை பார்த்து இது என்னால் தடுக்க முடியலேங்கிற கடுப்பில் கோவத்தில் நீங்கள் 6 முறை உங்களை செருப்பால் அடிச்சுக்கிட்டீங்க. அப்போ பச்சை கலர் துண்டு தானே போட்டுருந்தீங்க, வீட்டிலே வச்சுட்டு வந்தீங்க? வெள்ளை கலர் துண்டு போட்டு வந்தீங்களா? இல்லையே. அப்போது திடீர்னு அந்த டேகிங் மாறும் பொழுது அதனுடைய டோன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாதி என்பதும் மதம் என்பதும் என்னோட இருக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாரதி சொல்லியிருக்கான், குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம். குலம் இருக்கும், ஆனால் தாழ்த்தியோ உயர்த்தியோ சொல்லக்கூடாது. இவ்வளோ தானே மேட்ரு. அப்போ அது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அதை வந்து ஒரு கிறிஸ்தவர் கடைபிடிப்பாரா எனக்கு தெரியல, அதை ஒரு மார்க்கத்தவர் கடைபிடிப்பாரா எனக்கு தெரியல. அவர்களுடைய உடையிலோ நடையிலோ என்னால் புரிஞ்சிக்க முடியும், அவங்க இன்னாருன்னு புரிஞ்சிக்க முடியும். நான் மட்டும் ஏன் மறைக்கணுங்கிற கேள்வி அங்கே தான் வருது. ஸோ இந்த வார் ரூம் கான்செப்ட்லேருந்து முதல்ல வீதல் எனக்கு இன்னொரு வருத்தமான விஷயம் கூட இருக்குது. எனக்கு பர்சனலாகவே அந்த வருத்தம் இருக்குது. எச் ராஜா வந்து ஒரு மிகப்பெரிய ஐகான், இந்துத்துவ ஐகான். அவர் ஒரு விஷயம் எதிர்த்து கருத்து தெரிவித்தான்றதுக்காக அவரை போட்டு மிகவும் மோசமான, அதாவது அவர் பின்னாடி இருந்தவங்க இப்போ அங்கே எதிர்த்தரப்பில் போனோன்னே அவரை மிகவும் மோசமாக தரம் தாழ்ந்து, நீங்கள் திமுக தான் எம்எல்ஏ ஆனீங்க, இப்போ வந்து இந்துத்துவா பேசுகிறீங்கன்ட்டு ஒரு ஐகானிக் இந்துத்துவா லீடரே வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்களேன்னு தான். வானதி மேடம் ஒரு வாட்டி ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் கேட்டேன், நீங்கள் தானே வேண்டான்னு சொன்னீங்க சீட்டு, நான் வந்து அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாமேன்னு கேட்டேன். இல்லை அது யாரோ எழுதினா நான் என்ன பண்ண முடியும் மேடம் அப்படிங்கிற பதில் வந்தது. இந்த பதில் தவறு தானே. எச் ராஜா அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம் எச் ராஜா எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தார், அண்ணாமலைக்கு கூட இருந்து வேலை செஞ்சார். வேற யாரையாவது நீங்கள் காட்ட முடியுமா? எத்தனையோ பேர் இருக்காங்க பிஜேபியில் கொடுத்துட்டு போனாங்க. அது இப்போது நான் சொல்கிறது அவர் வந்த போதே அந்த 2021ங்கிற அந்த அடிப்படையில் இருந்து எச் ராஜா கூட இருந்து என்டையர் வேலையை செஞ்சார். நீங்கள் சொல்கிறது வந்து 1 கோடி இலக்கை கொடுத்துட்டு இவர் ஆக்ஸ்ஃபோர்டில் போய் எப்படி அரசியல்வாதி ஆகணும்னு படிச்சுட்டு வந்தபோது அந்த 1 கோடி வர்றதுக்கு ரொம்ப மைக்ரோ பிளானிங் பண்ணது எச் ராஜா அவர்கள் தான். அப்போ நீங்கள் தான் வெளில வந்து என்ன சொல்லணும், நான் கோட் பண்ணும்போது எச் ராஜா அவர்களை நான் அந்த 100 கோடி மேட்டர் தானே நான் தான் சொன்னேன், செட்டியாருக்கு எப்படி போயிருக்குன்னு தான் நீங்கள் பார்த்துருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் கருத்து சொன்னது வந்து அந்த 25,000 கோடி விஷயத்தில் கருத்து சொன்னது வந்து அவசியமற்றது, இருந்தாலும் அவர் சொல்லிட்டார். அப்போது அதுக்கு நீங்கள் எச் ராஜா அவர்களை கோட் பண்ணுறீங்க, எச் ராஜா அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். அப்போ நீங்கள் தான் வெளில வந்து என்ன சொல்லணும், நான் இந்த பதவியை எடுத்த போது, தலைவர் பதவியை எடுத்துக்கொண்டு மாநில தலைவர் பதவி எடுத்துகிட்ட போது என் கூட எந்த ஒரு ஈகோவையும் பார்க்காம தானும் ஒரு காரியக்கர்த்தான்னு அழகாக புரிஞ்சுக்கிட்டதுனால, சித்தாந்த அடிப்படையில் மோடி ரசிகராக இல்லை, சித்தாந்த அடிப்படையில் பிஜேபியில் இருந்ததுனால எச் ராஜா அவர்கள் அற்புதமாக பணியாற்றினார். அவரை பற்றிய விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும். சொல்லணுமா வேண்டாமா? டிஸ்க்ளைமர் எதுக்கு சார் கொடுத்துருக்கான் உலகத்தில்? பொறுப்பு துறப்புங்கிறது எதுக்கு கொடுத்துருக்கான்? இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இது பேட்டியில் வருகின்றது, நீங்களே போடுவீங்களா? அப்போ அந்த டிஸ்க்ளைமரை நீங்கள் கொடுக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதை நீங்கள் செய்யலை, அதனால தான் இந்த கேவலங்கள்லாம் நடக்குது. திரும்பவும் சொல்கிறேன்,
பிஜேபியோட மோதி நீங்கள் உங்களை பிஜேபியோட நான் வேறு ஆள் அப்படி அண்ணாமலையை நான் சொல்லலை, அவருடைய டீம் நண்பர்களை சொல்கிறேன், அதில் ஆதரவாளர் சொல்கிறேன். நானும் அதில் 62,416வது மெம்பர்ஷிப் தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களையும் சேர்த்து சொல்கிறேன். வெளில வரும்போது நாம் பிஜேபி நம்மளுடைய நோக்கம் இல்லை. நம்மளுடைய நோக்கம் அது தாவேக்காவுடைய ஸ்டாண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த லஞ்சம் வாங்காதீங்க அப்படின்னு, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு நான் ஏன் சொல்லியிருக்கேன்? அந்த அமைச்சர் மாற்றப்படுவார், நீ கொடுத்துட்டு ஏமாந்துட்டு அந்த வந்து நிற்காத அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன்னாலும் நான் வந்து வேண்டாம், லஞ்சம் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், கொடுக்காதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக போகுதான்னு பாரு. திமுக திருட்டுத்தனமோ அயோக்கியத்தனமோ பண்ணாமல் இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 பேரில் 2 பேராவது இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் தான் என்னுடைய எதிரி. திமுகவும் தாவேக்காவை நெருப்படுத்துவதும் திமுகவை எதிர்ப்பதும் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் என்னுடைய நோக்கமே ஒழிய பிஜேபியோட சண்டை போடுறது இல்லைங்கிறது தெளிவாக எடுத்து சொல்லணும். எனக்கு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக தெரியும் சார். ஜானி படத்தில் வர்ற அந்த தீபா மாதிரி ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக தெரியும். ரஜினியை விட எனக்கு பிஜேபி பெட்டராக தெரிஞ்சிச்சு வந்தேன். பிஜேபியை விட எனக்கு தனியாக வந்து பண்ணால் நல்லதுன்னு தெரிஞ்சு நான் பண்ணுறேன். இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இது சுயநலமா? கிடையாது. இது அணுகுமுறை தான். அப்போ நீங்கள் தான் விளக்கம் சொல்லணும், சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய காரியகர்த்தாக்களும் சரி மற்றவங்களும் சரி இதை புறந்தள்ளிட்டா நல்லது. நான் வந்து அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லலை, அண்ணாமலை ஐயாவுடைய ஆதரவாளர்கள் வேணும்ட்டு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் பதில் சொல்ல அவர் வேறு பிஜேபி வேறு அப்படிங்கிறது நீங்கள் புலப்படுத்துறீங்க. இதுக்காகவே உங்களை தூண்டி உங்ககிட்டேருந்து எதிர்மறை கருத்துக்களை வாங்கி தன்னுடைய சர்டிஃபிகேட், அண்ணாமலை இல்லை, ஒன்ஸ் அகேன் அவருடைய நண்பர்கள் அல்லது தலைவர்கள் ஆதரவாளர்கள் அவங்க வந்து அந்த டேக்கிங்குள்ளே போகிறாங்க. இது அவசியமற்றது. நான் ஏன் டெய்லி உட்காந்துட்டு எடப்பாடி என்றைக்காவது பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான கேள்விக்கு? சொல்லாதீங்க. தூண்டினால் அந்த தூண்டலுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. பிஜேபியோடைய வேலை எத்தனையோ இருக்குது. 21 மாநிலங்களில் ஆளுகின்ற ஒரு கட்சி. இன்னும் 5 மாநிலங்களில் தான் நம்ம ஆட்சி செய்ய வர வேண்டும். என்றைக்கு வரணுமோ நம்ம வந்துப்போம். அது வரைக்கும் நல்லது செய்கிறவங்கள விட்டுறணுங்கிற ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்கணும். அண்ணாமலை ஆதரவாளருடைய தூண்டல்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நானும் பதில் சொல்லாமல் தான் இருப்பேன், கேள்வி கேட்காம தான் இருப்பேங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.